அன்பான உங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கவிருப்பது "உன் நினைவே துணையாக" என்ற நாவலின் முதல் பகுதி. இக்கதையின் ஆசிரியரும் கதை சொல்லியும் புவனா பிச்சை என்ற நான்தான். வாழ்க்கையில் நண்பர்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியாது. நட்பு எல்லா உறவுகளுக்குள்ளும் ஊடுருவியிருக்கும் புனிதமான ஒன்று. இக்கதையின் முக்கிய கதாபாத்திரங்களான சுந்தர் மற்றும் ஷேகரின் நட்பும் அப்படித்தான். சுந்தரின் இந்த சாத்தியத்தின் எல்லையிலிருந்து அப்பாற்பட்ட முடிவை நட்பின் இலக்கணம் என்று ஓரிரு வார்த்தைகளுக்குள் வைத்து பூட்டிவிட முடியாது. அப்படி என்ன செய்தான் அவன்? பிரபல திரைப்பட பாடலில் வரும் "நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன்" என்ற அழகிய வரிகளை மேலும் அழகாக்கிவிட்டான். எப்படி? வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். உன் நினைவே துணையாக. அத்தியாயம் 1. பேருந்து சென்னையை நெருங்கியது. மனதிற்குள் ஒரு மாதிரியான பரபரப்பு இருந்தாலும் அதை ஓரம் கட்டிவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான சிந்தனைக்குள் ஆழ்ந்தாள் வசுந்தரா. எத்தனை சவால்கள் வந்தாலும் அவற்றை நேர்மறையாக அணுகும் பொழுது சவால்கள் சாதாரணமாகிவிடும் என்று தந்தை அடிக்கடி தனக்கு கூறியதை நினைவில் கொண்டாள். பேருந்தை விட்டு இறங்கியவள் நேரே அங்கு இருந்த க்ளோக் ரூமில் உடைமைகளை வைத்துவிட்டு கட்டண குளியல் அறைக்குச் சென்று குளித்து உடைமாற்றி வந்தாள். எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு வெளியே வந்தவளுக்கு சூடாக ஒரு காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றவே அங்கு இருந்த காஃபி கடையில் ஒரு காஃபி குடித்தாள். பிறகு மணியை பார்த்தவள் நேராக அலுவலகம் செல்வதுதான் சரி என்று ஒரு ஆட்டோவை அமர்த்தி கொண்டு அலுவலகம் நோக்கி விரைந்தாள். வசுந்தரா கும்பகோணத்திலிருந்து சென்னையில் உள்ள கேசி அசோசியேட்ஸ் என்ற அலுவலகத்தில் வேலையில் சேருவதற்காக வந்திருக்கிறாள். முதல் நாள் வேலையில் சேரும்போது சரியான நேரத்தில் செல்ல வேண்டுமே என்று சிறு பதட்டத்தில் இருந்தவள் ஆட்டோ சரியான நேரத்தில் சென்றதும் நிம்மதியானாள். ஆட்டோவை அனுப்பிவிட்டு சுற்றிலும் நோட்டமிட்ட அவளை அலுவலகத்தின் பகலுக்கு காவல் இருப்பவர் எதிர்கொண்டார். அலுவலகம் தொடங்குவதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருந்தன. ஒவ்வொருவராக இனிமேல்தான் வருவார்கள். மேலும் அங்கு வேலை செய்யும் அனைவரையும் அவருக்கு தெரியும் என்பதால் இந்த பெண் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொண்டு கேட்டார். "என்னம்மா, புது அப்பாயின்மெண்டா?" "ஆமாம் சார், இன்று சேர வேண்டும். இந்த லக்கேஜை எல்லாம் எங்கேயாவது வைக்க முடியுமா?" "வாமா, இங்கு மாடிப்படி கிட்ட ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது, அங்க கொண்டு வச்சிடலாம்." உடைமைகளை அந்த அறையில் வைத்துவிட்டு வரவேற்பறையில் சென்று அமர்ந்தாள். அதற்குள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். அங்கு சூப்பர்வைசராக இருக்கும் வைதேகிக்கு உள்ளே வந்ததும் வசுந்தராவை பார்த்தவுடன் புரிந்துவிட்டது. நேரே அவளிடம் சென்று, "வெல்கம் டு கேசி அசோசியேட்ஸ் வசுந்தரா" என்றாள். வசுவின் ஆச்சரியமுற்ற முகத்தை பார்த்துவிட்டு கூறினாள், "ஆச்சரியமா இருக்கா? போன மாதம் நடந்த இன்டர்வியூல தேர்வு செஞ்ச 2 பேர்ல வசுந்தரா என்ற பெண்ணை எனக்கு அசிஸ்டண்டா போட்டிருக்காங்கன்னு எனக்கு போன வாரம் தான் தெரியும். அதுவும் இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னும் தெரியும். உன்னை பார்த்தவுடனே நீதான் வசுந்தராவாக இருக்கணும்னு தான் சொன்னேன்." வைதேகியின் சிரித்த முகம், ஒரு சிநேக பாவத்துடன் பேசிய பேச்சு எல்லாம் வசுவிற்கு உடனேயே பிடித்து போனது. மனதிற்குள் ஏதோ ஒரு நிம்மதி புகுந்தாற் போல இருந்தது. பரஸ்பர அறிமுகத்திற்கு பின் வைதேகி வசுவை அழைத்துச் சென்று அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கினாள். எல்லாவற்றையும் ஏதுவாக விளக்கிவிட்டு அவளிடம் ஒரு வேலையை கொடுத்து அதை முதலில் முடிக்கச் சொல்லி கூறினாள். வசுவும் ஓரளவிற்கு புரிந்து கொண்டு செய்ய முற்பட்டாலும் முதல் நாள் பிரயாணம், அலுவலகம் வந்து சேரும் வரை இருந்த பதட்டம் முதலியவற்றால் சிறு சிறு தவறுகள் செய்தாள். அதை பார்த்த வைதேகி அவளை பார்த்து கூறினாள், "வசுந்தரா, இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் தான். உன்னை பார்த்ததுமே நீ புத்திசாலி பொண்ணுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த வேலையெல்லாம் நீ சுலபமா செய்திடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா நம்ம எம்டி மிஸ்டர் காமேஷ் இருக்காரே, அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தப்பு செஞ்சா மன்னிக்கவே மாட்டார், உடனே திட்டி விடுவார். அதனால நீ பொறுமையா தப்பில்லாமல் செய்யணும். ஓகே? ஆமாம், நீ எங்கே தங்கியிருக்க? ஆபீஸ்க்கு எப்படி வந்த?" வைதேகி கேட்டதற்கு வசு தான் அன்றுதான் வந்ததாகவும் பேருந்து விட்டு இறங்கி நேரே இங்கு வந்ததாகவும் கூறியவுடன் அவளுக்கு வியப்பாக இருந்தது. "காலையில எப்படியோ ரெடியாகிவிட்டு நேரே ஆபீஸ்க்கு வந்துட்ட.
சாயந்தரம் என்ன செய்வ? எங்க போய் தங்க போற? தான் அவளிடம் உதவி கேட்கலாம் என்று இருந்ததை வைதேகி கேட்டுவிடவே வசுவிற்கு சௌகரியமாக போய்விட்டது. நானே உங்களிடம் கேட்கலாம்னு இருந்தேன் மேடம். எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்க முடியுமா? அதை கேட்ட வைதேகிக்கு ஏனோ மறுக்க இயலவில்லை. அவளுக்கு உதவி செய்யலாமே என்று அவள் மனதில் தோன்றியது அவளுக்கே வியப்பாக இருந்தது. வைதேகியின் சித்தப்பா பெண் சுமதியின் வீட்டில் மாடி போர்ஷன் காலியாக இருப்பது நினைவிற்கு வர அலுவலகம் முடிந்தவுடன் அவளை அங்கே அழைத்துச் சென்றாள். வைதேகி அழைத்து கொண்டு வந்த பெண் என்பதால் எதையும் அதிகமாக ஆராயாமல் அவளுக்கு மாடியில் இருந்த சிறிய போர்ஷனை கொடுக்க சம்மதித்தனர். இவ்வளவு சீக்கிரம் வீடு கிடைக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. வைதேகியின் இரு கைகளை பற்றி கொண்டு கண்கள் பனிக்க நன்றி கூறினாள். வைதேகி வீட்டுக்கு செல்வதற்கு நேரமாகி விட்டதால் மறுநாள் சந்திக்கலாம் என்று வசுவிடமும் சுமதியிடமும் விடைபெற்று கொண்டு சென்றாள். சுமதி வசுவை மாடிக்கு அழைத்துச் சென்று அந்த போர்ஷனில் விட்டுவிட்டு வந்தாள். வீட்டை சுற்றி பார்த்த வசுவிற்கு வீட்டின் அமைப்பு மிகவும் பிடித்துவிட்டது. அங்கிருந்த ஜன்னல் வழியாக பார்த்தவளுக்கு கீழே இருந்த கொன்றை மரமும் அதிலிருந்து தொங்கிய கொன்றை பூக்களும் கண்ணில் பட்டது. கீழே இறங்கி வந்து சிறிது பூக்களை கொய்து கொண்டு வந்து ஒரு சிறிய மாலையாக்கி கையில் கொண்டு வந்திருந்த சாமி படத்திற்கு சூட்டிவிட்டு ஒரு வந்தனம் செய்தாள். கொண்டு வந்திருந்த பொருட்களையெல்லாம் ஓரளவு எடுத்து வைத்த பிறகு களைப்பு மேலிட படுத்து சிறிது நேரத்தில் உறங்கியே போனாள். அத்தியாயம் 2. அலுப்பு காரணமாக இரவு உணவு கூட உட்கொள்ளாமல் உறங்கத் தொடங்கியவள் உறங்கிக் கொண்டே இருந்தாள். விடிந்து விட்டது தெரிந்தாலும் களைப்பின் மிகுதியால் அவளால் எழுந்திருக்க இயலவில்லை. உறக்கம் மிகுதியால் அழுத்தி கொண்டிருந்த இமைகளை பிரித்து எழுந்தாள். மீண்டும் ஜன்னல் அருகில் சென்று அந்த காலை வெளிச்சத்தில் கீழே நோக்கினாள். கீழே சுமதி பராமரித்திருந்த அந்த சிறிய தோட்டத்தை பார்த்ததும் அவளுக்கு பரவசமாக இருந்தது. சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தவள் மணியை பார்த்ததும் நேரமாகிவிட்டது புரிந்து பரபரப்பானாள். குளித்துவிட்டு கிளம்ப தயாராக இருக்கும் சமயத்தில் ஒரு தட்டில் சுட சுட இட்லியும் சட்னியும் மதிய உணவிற்கான டப்பாவையும் எடுத்துக்கொண்டு சுமதி உள்ளே நுழைந்தாள். நேத்திக்கு சாயந்தரம் உன்னை பார்த்தப்ப ரொம்ப அலுப்புல இருந்த. நானும் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கேட்கல. கொஞ்ச நேரத்திலேயே லைட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீ தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் காலையில் சாப்பிட இதை எடுத்துட்டு வந்தேன். அந்த டப்பாவில் கொஞ்சம் எலுமிச்சை சாதமும் தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. உனக்கு நேரமாச்சுன்னு நினைக்கிறேன், நான் வரேன் என்று கூறியபடி கிளம்பியவளை பார்த்து வசு, உங்களுக்கு ஏங்க சிரமம், நான் வெளியில் பார்த்துக்குவேனே என்றாள். எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. எங்க வீட்டு பசங்களுக்கு செஞ்சதுல உனக்கு கொஞ்சம் கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி சரி, நீ கிளம்பு, நேரமாயிட போகுது என்று கூறிவிட்டு கீழே சென்று விட்டாள். தட்டில் இருந்த இட்லி அவளை கை நீட்டி அழைப்பது போல தோன்றும் போதுதான் தனக்கு மிகவும் பசிப்பதை உணர்ந்தாள். உடனே அதை வேகமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள். முதல் நாள் மாலையில் வைதேகியுடன் வந்திருந்ததாலும் மனதில் நல்லபடியாக வீடு கிடைக்க வேண்டுமே என்ற பயம் இருந்ததாலும் அலுவலகத்திற்கு செல்லும் வழி அவள் மனதில் பதியவில்லை. இப்பொழுது யாரிடம் கேட்பது? ஒன்றுமே புரியவில்லை. கால்கள் மட்டும் தன்னிச்சையாக நடந்து கொண்டிருந்தன. ஓரிடத்திற்கு வந்ததும் நேற்று இது வழியாகத்தானே வந்தோம் என்று ஏதோ புலப்பட ஆரம்பிக்க நம்பிக்கையுடன் நடந்தாள். ஒரு வழியாக தட்டு தடுமாறி அலுவலகத்திற்கு அருகில் வந்து அலுவலகத்தை பார்த்ததும் தான் மனதில் மட்டற்ற மகிழ்ச்சி உண்டானது. அதே நேரத்தில் வைதேகி உள்ளே நுழைவதை பார்த்தாள். அவளை பார்த்ததும் மனதில் ஏதோ ஒரு சொல்லொணா நிம்மதியும் அமைதியும் தோன்றுவதை உணர்ந்தாள். மனதை வாட்டும் துன்பங்கள் இனி இராது என்று அவள் மனம் கூறியது. அதற்குள் வைதேகியும் அவளை பார்த்துவிட அங்கிருந்தே மிகுந்த உற்சாகத்துடன், ஹாய் வசு, குட் மார்னிங் என்றாள். பதிலுக்கு காலை வணக்கம் கூறிவிட்டு அவள் அருகில் சென்றாள். என்ன வசு, நேத்திக்கு சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால உன்னோட நிறைய நேரம் இருக்க முடியல. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டியா? ஐயையோ, என்ன மேடம் நீங்க, எனக்கு வீடு பார்த்து கொடுத்ததற்கே நான் காலமெல்லாம் நன்றி சொல்லணும். இன்னும் நிறைய நேரம் இருக்கலைன்னு வேற சொல்றீங்க. தாங்காது மேடம். அவள் இவ்வாறு பவ்யமாக கூறியதை கேட்ட வைதேகிக்கு சிரிப்பு வந்தது. அந்த புன்சிரிப்புடன் இருவரும் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். அவரவர் இடத்தில் சென்று அமர்ந்தனர். வசுவிற்கு இப்பொழுது இருக்கும் மன நிம்மதிக்கு ஏதாவது பங்கம் வந்துவிடுமோ என்ற பயம் அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது.
கடந்த காலத்தை பற்றி கண்டிப்பாக நினைக்கக்கூடாது என்று மனதிற்கு உத்தரவு போட்டிருந்தாலும் மனம் உத்தரவை மீறுவேன் என்று அடிக்கடி அடம் பிடித்தது. தந்தையை இப்படி தனியாக விட்டுவிட்டு வந்தது சரிதானா என்ற கேள்வி 1001வது முறையாக மனதில் எழுந்தது. வரிசையாக அனுபவித்த துன்பங்கள்தான் எத்தனை! உள்ளம் கழிவிறக்கப்பட்டது. தந்தையின் அறிவுரைகளுள் ஒன்றான கழிவிறக்கம் தன்னம்பிக்கையை சிதறடித்துவிடும் என்பதை நினைவு கூர்ந்த பின் சகஜ நிலைக்கு வந்தாள். அதற்குள் எம்டி காமேஷ் உள்ளே வரவே எல்லோரும் எழுந்து நின்று காலை வணக்கம் கூறினர். வசு எழுந்து பார்ப்பதற்குள் அவனது அறைக்குள் நுழைந்து விட்டான். பின்னாலிருந்து பார்த்ததினால் அவன் உயரம் மட்டும் கண்ணில் பட்டது. அப்பா, நல்ல உயரம் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். பிறகு வைதேகி என்ன செய்கிறாள் என்று அங்கு இருந்தபடியே நோக்கினாள். மிகுந்த கவனத்துடன் கணினியில் ஏதோ செய்து கொண்டிருந்த வைதேகியை பார்த்தவுடன் தான் தன்னை நேற்று செய்ய சொல்லிக் கொடுத்திருந்த வேலை ஞாபகத்திற்கு வந்தது. கூடவே அவள் கூறிய அறிவுரைகளும் நினைவிற்கு வந்தது. முன்தினம் போல சிறு சிறு தவறுகளை செய்யாமல் சரியாக செய்ய வேண்டும் என்று எண்ணி வேலையில் மனதை செலுத்தினாள். அத்தியாயம் 3. வேலைக்கு சேர்ந்து 2 நாட்கள் ஆயிற்று. இன்னும் தன்னை பற்றி ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாளே என்று வைதேகி நினைத்தாள். சுமதியும் தான் சொன்ன உடனேயே அவளை பற்றி எதுவும் விசாரிக்காமலே வீடு கொடுத்து விட்டாள். ஒருவேளை தான் கிளம்பிய பிறகு ஏதாவது சொல்லியிருப்பாளோ என்றெல்லாம் அவளுக்கு தோன்றியது. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே பேருந்து விட்டு இறங்கி நேரே இங்கு வந்ததாக கூறியவளிடம் என்னவென்று விசாரிப்பது? முதல் தினமே மிகவும் களைத்து போய் பலவித யோசனைகளுடன் காணப்பட்டவளை விசாரிக்க வைதேகிக்கு மனம் வரவில்லை. பார்ப்பதற்கு நல்ல பெண்ணாக தெரிந்ததால் தான் அவளுக்கு வீடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பது நன்கு புரிந்தது. ஏதோ தொந்தரவில் இருக்கிறாள் என்பது மட்டும் தெரிந்தாலும் தகுந்த நேரம் பார்த்து விசாரித்துவிட்டு ஏதாவது உதவி தேவைப்படின் உதவுவோம் என்று நினைத்தாள். முன்தினம் தான் வழங்கிய அறிவுரையின்படி மிகவும் சிரத்தையாக வேலை செய்து கொண்டிருப்பவளை பார்த்தவுடன் பொறுப்பும் புத்திசாலித்தனமும் உள்ள பெண்ணாக இருப்பாள் என்று நினைத்தாள். இவ்வாறு இருவரும் யோசித்து கொண்டே வேலை செய்த போது மதிய உணவு இடைவேளை வந்தது. வசுவிற்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கும் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் உள்ள டப்பாவை அவளிடம் கொடுத்தாள். வசுவிற்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. தன் சொந்த உறவினர்களை விட எங்கேயோ முகம் தெரியாமல் இருப்பவர்கள் இப்படி தன்மேல் பாசத்தை பொழிகிறார்களே என்று நினைக்கையில் அவளுக்கு கண்கள் கலங்கின. சாப்பிடுவதற்கு உணவுதானே கொடுத்தோம், அதற்கு எதற்கு கண் கலங்குகிறாள் என்று யோசிக்கும்போது சுமதியும் மதிய உணவு கொடுத்திருக்கிறாள் என்று வசு கூறவே அவளது நெகிழ்ச்சிக்கான காரணம் புரிந்தது. அவள் அருகில் வந்து முதுகில் ஆதரவாய் தட்டி கொடுத்து எல்லாவற்றையும் பகிர்ந்து உண்ணலாம் என்று வைதேகி கூறவே வசுவும் சந்தோஷத்துடன் தலையை அசைத்து உண்ண ஆரம்பித்தாள். மாலை வீட்டிற்கு செல்லும்போது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும். வைதேகி மேடமும் கூட வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் தினமும் தன்னால் வீட்டிற்கு தாமதமாக செல்ல நேரிடுமே என்று நினைத்தாள். அவள் இவ்வாறு நினைக்கையில் வைதேகியே கேட்டாள், என்ன வசு, போகும்போது கொஞ்சம் ஷாப்பிங் செஞ்சுட்டு போலாமா? கண்டிப்பா உனக்கும் வாங்க வேண்டியது நிறைய இருக்கும், எனக்கும் சில பொருட்கள் வாங்கணும், வீட்டிலும் வருவதற்கு சிறிது நேரம் ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், என்ன போலாமா? அதை கேட்டவுடன் வசுவிற்கு குஷியாகிவிட்டது. அலுவலகம் முடிந்தவுடன் இருவரும் புறப்பட்டனர். வைதேகி தனக்கு தேவையானதை வாங்கியவுடன் வசு வாங்குவதற்கு உதவியாக இருந்தாள். வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், இண்டக்ஷன் ஸ்டவ் முதலியவற்றை வாங்கி முடித்தனர். எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் பழரச கடையில் பழரசம் அருந்திவிட்டு புறப்பட்டனர். வீட்டிற்கு சென்று வாங்கி வந்தவற்றையெல்லாம் எடுத்து வைப்பது அவளுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. பார்க்க போனால் இது மிகவும் சிறிய வேலைதான், சாதனை என்று ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு வேண்டியவற்றை நாமே வாங்கி வருவது என்பது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை அளித்ததோடு மட்டுமல்லாது நம்பிக்கையையும் ஊக்குவித்தது. ஏனென்றால் இது மாதிரி வேலையெல்லாம் அவளுக்கு இதுவரை செய்து பழக்கமில்லை. எல்லாமே அவள் தந்தை பார்த்து பார்த்து செய்து விடுவார். அதையெல்லாம் யோசித்து பார்த்த வசு, அப்பா, இதோ முதற்படியில் நான் வெற்றிகரமாக ஏறிவிட்டேன், நீங்க சொன்னபடியே மற்ற படிகளையும் ஏறிவிடுவேன் என்று வாய்விட்டு சொல்லிக் கொண்டாள். தனியாக களமிறங்கிய வசுந்தரா அடுத்து என்ன செய்ய போகிறாள் என்பதை
2ஆம் பகுதியில் பார்க்கலாம். நன்றி.